அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயசேகர், இயற்கை மருத்துவர். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்பாங்க. அது என்ன அண்டம் பிண்டம்? அதாவது அண்டம் அப்படின்றது பிரபஞ்சம், பிண்டம் அப்படின்றது மனிதனுடைய உடலை தான் பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? அதாவது அண்டம் அப்படின்னும் போது முக்கியமாக நம்முடைய பூமியினுடைய மேற்பரப்பு, பூமியை சுற்றி உள்ள ஒரு ஐம்பூத சக்தி, அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஐம்பூத சக்தி தான் இந்த பூமியை ஆளுது. அதில் ஒரு விஷயம் குறைஞ்சாலுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீர்னால பேரழிவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம இயற்கையின் மேலே வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. அந்த இயற்கை நம்மளுக்கு இப்போ வரலும் என்ன செய்யணுமோ அதை சரியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரபஞ்சத்தில் அந்த அண்டம்ன்ற ஒரு பகுதி, அதில் பூமி, அந்த பூமியில் உள்ள உயிரினங்களோ எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அது தன்னுடைய கடமைகளை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று, நம்ம இயற்கைக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும். அது நான் சொல்ல வேண்டியதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த பிண்டம் அப்படின்றதுல எப்படி இந்த பூமியில் ஒரு ஐம்பூத சக்தி இந்த பூமி ஆளுதோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடல்லையும் இந்த ஐம்பூத சக்தி இருக்குது. என்னங்க, அண்டம்ன்றது அவ்வளோ மிகப்பெரியது. ஆனால் பிண்டம்ன்றது அந்த பூமியில் ஒரு டஸ்ட்டு கூட சொல்ல முடியாது ஒரு மனிதனுடைய உடலை எடுத்துக்கிட்டால். அப்போ எப்படி இதையும் அதையும் நீங்கள் இணைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது மனிதனுடைய உடல்லையும் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அத்தனையுமே இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா? உண்மைதாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள நீர் அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு உறுப்பு. அது என்ன உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகம், கிட்னி. இது ரெண்டும் நம்மளுடைய உடலில் உள்ள முக்கியமான ஒரு உறுப்புகள். நீர் சக்தி சார்ந்த ஒரு விஷயம் அதில் இருக்குது. அப்போ அடுத்து நிலசக்தி. நிலசக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய ஸ்பிளீன், அதாவது மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல், வயிறு, இது ரெண்டும் மண் சக்தி. நம்ம உடம்புக்கு மண் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு தான். சரி, அதுக்கடுத்து நெருப்பு. நெருப்பு நம்ம உடம்புல இருக்குங்க. என்னங்க, ஆச்சரியமாக இருக்கா? அந்த நெருப்பு சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயம், சிறுகுடல். இந்த ரெண்டு உறுப்புகளும் தான் நெருப்பு சக்தியை அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து காற்று. காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதா? ஆமாம். நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை ரொம்ப அற்புதமாக அது நல்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஆக்சிஜனாக மாற்றி, அதாவது காற்று சக்தியாக மாற்றி நம்ம உடம்பு முழுக்க பரவி இருக்கு. உடம்பு இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் சுவாசிக்க தேவையானது காற்று எவ்வளோ ஒரு முக்கியமோ, அதே மாதிரி இந்த காற்று சக்தி தான் நம்ம உடம்புல உள்ள இரத்த ஓட்டத்தை அனைத்து உறுப்புகளுக்கும், நம்ம காலில் இருந்து தலை வரலும் அனைத்து உறுப்புகளுக்கும் அது எடுத்து செல்லுது. அதனுடைய கடமையை ரொம்ப ரொம்ப சரியாக செய்யுது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இயற்கை தன் கடமையை மறந்ததில்லை, உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சு அதை கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நோய் அப்படின்றதுக்கு இந்த உடலில் இடமே இல்லைங்க. மீண்டும் சந்திப்போம்.